வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு. அதாவது நம்ம ஒரு குழம்பு வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சீசன் நல்லா இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த முருங்கைக்காய் வச்சு யூஸ்வலாக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம காய் பண்ணுவோம், அப்படி இல்லைனா முருங்கைக்காவை சாம்பாரில் பண்ணுவோம். இந்த பொரிச்ச குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு பண்ணோன்னா இந்த டிஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க. பாசிப்பருப்பு ஒரு கப்பு. எப்படின்னா ஒரு கப்னா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்து செய்யலாம், இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வாஷ் பண்ணி நீங்கள் வேக விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது நல்லா பொடியாக நறுக்கிட்டு அந்த பருப்புக்கு மேலேயே போட்டு வேக வச்சிடலாம். இது பாருங்க, பருப்பு அலம்பி போட்டேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அப்புறம் அந்த நறுக்கி வச்ச தக்காளி. இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. இது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். முருங்கைக்காய் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா சோக் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருந்த அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த கெமிக்கல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெந்நீர் கொதிச்சோடனே இதை போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக ஒரு கடாயை எடுத்துட்டு அந்த முருங்கைக்காய் முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக விட்டு இதை எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணி வந்து இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம நல்ல தண்ணியில் தான் வேக வச்சோம். இதுக்குள்ளே நம்ம வேக வச்சிருந்த அந்த பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பருப்பில் கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றி 2-3 விசில் விட்டோம். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் இது இப்படி மசிச்சுக்கிறேன், நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக வரதுக்கு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ எதெல்லாம் அரைக்கலான்றதை நம்ம தனியாக பார்க்கலாம். வேக வச்சு வச்சுருந்தோம்ல இந்த முருங்காவை இதில் போட்டுடலாம். ரொம்ப தண்ணி இல்லாததுனால அதை நான் டைரெக்டாக அப்படியே போட்டுடுறேன். இப்போது இந்த பருப்பும் இந்த முருங்கைக்காவும் ஒன்றா இருக்கட்டும். நம்ம இதில் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றியே அந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு இப்போ என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மிளகு, இது பாருங்க, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். பட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 மூடி தேங்காய் இந்த பற்கெல்லாம் கட் பண்ணி இது 3த்தையும் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். அடுப்பில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடாயை எடுத்துட்டுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு தான் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதையும் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அதில் தண்ணிலாம் எடுத்து கரைச்சி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றினாங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ இந்த பொரிச்ச குழம்புல பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து ஆப்ஷனல் 1. 2வது வேறு எந்த காரமும் இல்லாததுனால நான் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றினது நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது நேச்சுரல் கலரே நல்லா இருக்குங்க. மஞ்சள் பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது உப்புமா அந்த மாதிரி டிஃபனுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது சுலபமாக செய்யலாம். இப்போ வந்து நிறைய சீசன் காய் இது முருங்கைக்காய் கிடைக்கிறதுனால இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் முடியும். அதே மாதிரி டேஸ்டியரான ஒரு பொரிச்ச குழம்பு. வீடியோவில் சொன்ன மாதிரி தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், அதை போடணுன்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் தக்காளியுமே நமக்கு நல்லா கிடைக்குது, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேருக்கு அந்த தக்காளி போட்டால் அந்த சுவை வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சமயம் அது இல்லாமையும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். நீங்களே பார்த்துருப்பீங்க, குயிக்காக முடிஞ்சிருச்சுல அந்த வீடியோ. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்றதை என்கிட்ட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்
பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.